என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சது. we were able to travel together ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இல்லை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் producer sir, thank you so much for giving me an opportunity to be a part of this film. And Shakti Film Factory distribution la ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸிங்ஸ் தான். அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், இது ஒரு ரொம்ப நல்ல படம், அதனால் நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்குங்க, ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்த மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில், எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா, நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்பூரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்குல, தமிழில், சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினாங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது. விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்டுக்கு இருக்குது, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளவு அமைதியாக கேட்டதுக்கு. ஜெய்கிரண் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி. அவர் டீசெண்டாக, டிசிப்ளைனாக, அழகாக, ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி.
அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும், 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான், முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள், நான் மதிக்கிற, நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லணும், அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுகிறத விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினச்சாரோ, அது எல்லாத்தையும் மதித்து அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால் மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ ஆம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்தில் பாலா, ஐ ஆம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்குது, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்குது, இதுலேயும் ஃபைட் இருக்குது, இதுலேயும் காமெடி இருக்குது, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது காந்தி கண்ணாடியில். ஆனால் லாஜிக் எங்கிறது மிஸ் ஆகாமல் இருக்கும். இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹாவ் கிவன் பாலா காமன் மேனில் இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபஸ்ட்டு படத்துலேயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீஸ் எ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் பாலாவுக்கு. எல்லாமே இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா,
பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில். அடுத்த 10 மினிட்ஸு அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப ஹீ இஸ் அ கம்ப்ளீட் ஹீரோ. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹேவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு 10-15 படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃப்யூச்சர் ப்ளீஸ் சூஸ் த ஸ்டோரிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அதை அது அது என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பி எ வெரி good and refreshing actor for Tamil cinema. Definitely he is going to be a very refreshing actor, and all your services, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very very beautiful artist. Namita அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்க நடித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமிதாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணுன்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் பேசணும் அவங்கள பற்றி. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன். அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தம்பி மதன், வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப்ட் மீ. அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹேஸ் brought me into this film. நின்று நீங்கள் யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப கண் சிமிட்டாத அளவுக்கு வந்துட்டு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சரிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி ஹாஸ் டன் an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியறது. ரொம்ப அழகாக பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. God bless you. And ஷரீஃப் என்னன்னா, he is a he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃபில் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ஷரீஃப் ஹி ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ளே போய்
இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசுல கற்றுக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ். And they are doing some short films. He is already and Sharif ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாப்புல and ரொம்ப அழகா எழுதுவாரு. இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமா அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை. ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் சர்வீசஸ் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் எ டைரக்டர் டுடே ஃபார் such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very, very best wishes and God bless you. எங்கள் லவ் பாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிது, பிஃபோர் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டியூபி அவர்களும் அந்த கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினாங்க, அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் 2 பேரும் அதை கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்ததுக்கு காரணம், முடிஞ்சதுக்கு காரணம் அர்ச்சனாமாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லா பேரும் தான் காரணம். அது என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது இந்த தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்கள். அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீஃப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை, அது வேற ஒரு ஜானர்னா இது ஒரு வேற ஒரு ஜானர். அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் வந்து உண்மை. இதில் ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப நுழையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தைரியம்தான் நான் வந்து இந்த படத்தில் ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம். அது பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்போவே அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ இந்த படம் மூலமாக ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் அது சேர்ந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சார் சொன்னால் அவருக்கு இல்லை, எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடுத்து இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா,
மனோஜ் மதன், அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடிச்சிருப்பார், 6ஆம் மதன். அப்புறம் இந்த படத்தை 6ஆம் மதன், அமுதவாணன். அதான் என்னை முன்னாடி நிற்க வச்சு பேச வச்சாலே எனக்கு கிடுக்கிட்டு இது என்னுடைய இதே இல்லை. நடிக்கிறத கட் சொன்னால் நான் ஆஃப் ஆகிடுவேன். இதில் என்ன பேசுறதுன்னு தெரியாது இல்லையா. அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேடை பேச்சு வராது, இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி, இந்த இவங்களை பற்றி இதை வெளியிடுற சக்திவேல் சார் ரொம்ப, அவர் வந்து நல்ல ஒரு 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 யங் ப்ரொடியூசருக்கு, ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ள வருவீங்க. ஏன்னா தியேட்டர் உள்ளுக்குள்ளே வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் பார்த்துட்டு நல்ல படம் நாங்கள் சொல்லலாம், ஆனால் தியேட்டரில் அதுக்கு முக்கியமாக காரணம் சக்தி வேல் அவர்கள். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அந்த பெத்த அம்மா அப்பா, அவங்க அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அந்த குணம், அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். அதனால் அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போகிறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிற பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. மேடமே சொன்னாங்களா, அது உண்மை. ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம், அதனால சொல்கிறோம். இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இபி உதயகுமார் பாலாஜி, இவங்க எல்லாருமே இப்போ, ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இது எல்லாரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நான் எல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். நான் அது சொல்லணுமே இப்போ பாசிட்டிவ் வந்துச்சு எனக்கு. அதனால் இதெல்லாம் உண்மை இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த யூனிட்டில் நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீப் அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கனக்கச்சிதமாக குறுகிய நாளில் இவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு. அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மழை பெஞ்சினாலும் அது பண்ண மாட்டாங்க. அதில் ஷூட் பண்ணி எவ்வளவோ திறமையான விஷயங்களை அது ரொம்ப பொறுப்போட ஒரு ப்ரொடியூசர் விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த யூனிட்டே, அந்த டிஓபி, இவர் எல்லாம் யங்ஸ்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த நாள் சலிக்கவே மாட்டாங்க. எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக அவருக்கு வருது. சில பேருக்கு கிராஃப்ட்மேன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க, அது வந்து ஷெரீஃபுக்கு இருக்குது. அதனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கெல்லாம் இதெல்லாம் கட் அவுட்லாம் வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஒருவேளை அதுக்காண்டி நான் வந்து ஜாலரா போடுறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப பதஷ்டமாக இருக்குது எனக்கு. ரொம்ப அருமையான டைரக்டரு, ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு, எல்லாரும் நல்லவங்க.
அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்த்துக்களோட நான் விடுபடுறேன். நன்றி. எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, மீடியா பீப்பிள் வந்து நன்றி. முதல்ல நன்றி. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் படம் வந்து ரணம்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படத்தோடு வரும்பொழுது நீங்கள் எழுதின அந்த விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை ஒரு 7 weeks to 8 weeks தேட்டரில் ஓட வச்சது வந்து நீங்கள் இல்லாமல் அது நடக்கலை. எனக்கு அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும். ஸோ அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், யார் மூலியமாக வந்துச்சுன்னு தெரில. எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது என்னோடய பகுதிகளில். நான் பேசிக்லி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு என்னோடய குடும்ப சூழல், ஒரு சைல்ட் லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும். பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோட முதல் ப்ரொடியூசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி. அடுத்தது வந்து ஜெய்கிரண் சாரை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஒரு எதேச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அவருமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மூமெண்ட்டில் நாங்கள் கனெக்ட் ஆனோம். நான் சார்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெலாம் போகும். ஒரு 5000, 4000, 3000 ரூபாய்க்கெலாம் போயிட்டு என்னோட தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, புகழ் கலைக்குழு தம்பிங்க, நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி எங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி தான் என்னோட குழுக்கள் இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புவேன். அப்போ வந்து ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னடா இது நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, நிறைய கனவு இருக்குது, அச்சீவ் பண்ணுறோமா. என் அம்மா அப்பாலாம், என் அப்பா ரொம்ப பயப்படுவார், கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா, ஆடி மாதம் வந்தால் உனக்கு நிறைய காசு வரும், அதை வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓட்டுவேன், உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, என் புள்ள வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ வந்து இந்த ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது. அந்த கேள்வி மட்டும் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு மேலே போய் பறை வாசிச்சிருக்கேன். ஒரு 200 கோயிலுக்கு மேலே கட்டின ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர். ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன். அது ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அது நம்ப வைக்குது. சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நான் கதை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோடனே, பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம், இது செம்மையாக இருக்குது பிரதர், இது பண்ணலான்னு இமீடியட்டாக சொல்லி வித்தின் 1 hour பாலாக்கு அங்கேருந்து, பாலா டெல்லியில் இருந்தார், அங்கே கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்கிறாரா, நீ உனக்கு ஓகேவாடா அப்படின்னும், பாலா அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஆன் தி வே இந்த 1 hourல நடக்குது. அகெயின் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாலாவோட லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு மீட் பண்ணி வித்தின் ஒரு 5 hours டிசைன் ஆன ப்ராஜெக்ட் இது. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு சீரியஸாக தெரியல. சார் சொன்னார், ஜெய்கிரண் சார் சொன்னார், லாஸ்ட்டு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன், உங்கள் டீம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எங்கள் டீமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக நம்புகிறேன். ஸோ என்னோட டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படத்துக்கு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கான். ஸோ அவன் வந்து என்ன சொன்னாங்க, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய டிஓபியாக அவன் டெஃபினட்டாக வருவான், எனக்கு தெரியும். ரணமில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். ஸோ இந்த படத்தில் வந்து இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட ஒர்க்குமே அது இருக்குது அங்கே. ஸோ அந்த ஃப்ரேம் தான், அவன் வச்ச ஃப்ரேம், அவன் பண்ண லைட்டிங் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க. இஸ் த ரீசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டரான அப்போண்ணா, அவர் வந்து மணிமொழியன் ராமதுரைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அப்போண்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் 15-16 வருஷம் முன்னாடி பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போண்ணாவும் பாரதி அவங்க அண்ணாவும். அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பறை வாசிக்க நான் போனேன். அப்போ நான் ஞாபகம் இருக்கா, அப்போ வந்து 300-400க்காக போய் வாசிப்பேன். அப்படி வந்த அண்ணா கிட்ட காசு வாங்கினேன். என் படத்துலேயே அப்போ நான் ஆர்ட் டைரக்டராக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அண்ணா, அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய நாங்கள் பண்ண ஆசைப்பட்றோம். அதுக்கப்புறம் உதய்னா என்னோட எனர்ஜி,
நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் இல்லைன்னா வேலை ஓடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரில, இபி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார், திடீர்னு எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஒரு என்னோட எனர்ஜி. அப்புறம் என் ஃப்ரெண்டு மதன், அவன் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும். அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அவன் ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் அவனுக்கு ஒன்று எழுதி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, ஹாப்பி இல்லைடா? சூப்பர். ரொம்ப எமோஷனாக இருக்கேன் இந்த படம். பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. இது என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்களுடைய கதை இது. அதனால இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு ஃபஸ்ட்டு படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இந்த படத்தில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபிஷியலாக லோகோவோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எனக்கு பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட இந்த ரிலீஸ் அப்போ கிடைக்கணும். தேங்க்யூ சார். அப்புறம் பாலா தம்பி, ரொம்ப வருஷமாக பாலாவையும் தெரியும். நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன். அப்படி தான் கால் பண்ணேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாதம் ஐ திங்க், அது ஆல்மோஸ்ட் அந்த 40 days டைமில் கால் பண்ணிருக்கும் போது, எப்படா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும். ஆனால் இந்த மாதிரி நான் ரணம் கேள்விப்பட்டேன், சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது, என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரிடா சொல்கிறா, நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ பாலா கேட்ட விஷயம் வந்து, என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் கேட்டாலாம் எனக்கு தெரியாது. டேய் நம்ம ஆல்ரெடி பேசுனது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் ஸ்டார்ட் ஆன மூவி தான். பாலா பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லாத விஷயம் 2-3 மட்டும் நான் சொல்லிக்கலாம் பாலா பற்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர், அதுதான் முதல்ல. அவனுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டான். உண்மை. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், யாரோ கொடுக்குறாங்க அவன் செய்கிறான், அதெல்லாம் கிடையாது. அவன் சம்பாதிக்கிற காசில் ஐ திங்க் 90% அவன் வந்து எல்லாருக்கும் கூட இருக்கவங்கள பார்த்துப்பான். இன்னும் அவனுக்கு அண்ணா கூட தான் இருக்கான். அவனுக்கு தனியாக வீடெல்லாம் இன்னும் பண்ணிக்கல. மற்றவங்களுக்கு பண்ணுறது அவனுக்கு அவன் பண்ணிக்கிறதே இல்லை. பாலா பட் நீ உனக்கு சிலதெல்லாம் பண்ணிக்கணும், அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். அவனுக்கு இப்போ தான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினான். ஸோ புது காரோ சின்னதாக ஒரு கார் வாங்கினான். பட் உன்னை நான் பெரிய ஹீரோவாக பார்க்கணும், பாலாவோட முதல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஹி டிட் அ கிரேட் ஜாப். இந்த படத்துக்கு அவன் என்ன எஃபர்ட் பண்ணமோ, 50 கிலோவில் இருந்தான். 3-4 மாசத்துல 75 kg 25 kg ஏத்திட்டு வந்து இந்த படத்துல வந்து கேமரா முன்னாடி நின்னான். நிறைய பேர் கேட்டாங்க, இவனை வச்சு எப்படி பண்ண போற, உள்ளியா இருக்கான், இப்படி இருக்கான். அதுதான் அந்த டீசரோட ஐடியாலஜி. எப்படி பண்ணுவேன், கேமரால ஃப்ரேம்ல நல்லா இருக்க மாட்டானேன்னு என்கிட்ட பர்சனலா பேசியிருக்காங்க நிறைய பேர். அதை பிரேக் பண்றதுக்கு அவனோட எஃபர்ட் தான். உனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோயின் அதை சொன்னாங்களே, நிறைய 50 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. தெர் இஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களாக இருக்கலாம், அது நம்ம தவறே சொல்ல முடியாது. பட் இந்த கதையை நம்பி நடித்த நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அர்ச்சனாம்மா, அம்மா நடிட்டிங்கம்மா, நடிக்கிறதுக்குனே ஒரு பொறப்பு பிறந்தா யாருன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். என்ன பர்ஃபார்மன்ஸ் பா! நான் வந்து கொடுத்து வச்சவன் இந்த ஒரு பொறப்பு தான். அதில் வந்து உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். அப்புறம் என்னோடய ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள் பார்த்து தான், நிறைய படங்கள் பார்த்து தான் வழக்கியன் அது ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் அகஸ்தியா தேட்டரில் பார்த்தேன். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. 5Dல பண்ணாங்க, சின்ன கேமராவில் பண்ணாங்க, ஒரு சின்ன யூனிட்டில் பண்ணாங்கன்னு அப்போது பத்திரிகையில் எழுதி படித்த ஞாபகம். சார் என்ன படம் அது, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் வந்தோம். ஸோ 2 நேஷ்னல் அவார்டு லெஜெண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ரூ, அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார். அவர் வந்து தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, டெடி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் ஸோ அவர் எப்படி ஆசைப்படுறேன்னா, தீரன் சிவானந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும். அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர் இங்கே வரல, ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஃபைனல் அவுட்புட்டில் இருக்கும், அதனால் அண்ணா வர முடியல. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. விவேக் மெர்வின் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நான் பேச மாட்டேன், படம் வந்தோன்னா டெஃபினட்டாக எல்லோரும் பேசுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஃப்ரம் அவங்க ஹார்ட்லேருந்து
ஒரு ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான வேலை செஞ்சுருக்கோம் இந்த படத்துக்காக. பிகாஸ் வந்து இது என் கனவு படம் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறதெல்லாம் எங்கே நடக்கும்னு தெரியல. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அமுதவன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, நீங்கள் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணுறீங்க. இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரை பற்றியும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மொத்த க்ரூவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல. காஸ்டியூம் டிசைனர் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். டிஐ அவங்க, நந்தா சார், எல்லாருமே இதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் ஒரு 10 நாளில் திரைக்கு வரப்போகுது. என் ஃபஸ்ட்டு படத்துக்கு கொடுத்ததை விட பெரிய சப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா, அப்பா அண்ட் மை ஒய்ஃப். இந்த 1 இயராக எனக்கு குழந்தை பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாரும் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொரியோகிராஃபர்ஸ் அபு சார்ல்ஸ் மாஸ்டர், அவங்களும் புல்லட் வண்டி சாங் இப்போது நம்ம முடித்த உடனே அந்த சாங் ப்ளே ஆகிடும். அவங்க எனக்கு ஷார்ட் அண்ட் படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அவங்களுடைய ஒர்க்கை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.